அடுத்தது ஸ்லோ ரன்னிங் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னா, அப்போ தான் வந்து நம்ம ஆக்சிலேட்டரை திருகுவோம். வண்டி பார்த்திங்கன்னா ஐடியலிங் சர்க்யூட்லேருந்து வண்டி நிற்கிறதுலேருந்து நகர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே போகும்போது எப்படி பெட்ரோலும் காற்றும் போகுதுன்னு பார்ப்போம். அதுதான் வந்து ஸ்லோ ரன்னிங் சர்க்யூட்டுன்றது. இதில் எப்பயும் போல் வர மாதிரியே தான் அந்த ஐடியலிங் சர்க்யூட்டில் வர மாதிரி தான் அந்த பைலட் ஏர் ப்ளீடு ஆர்ஃபீஸ் அப்படிங்கிற வழியாக காற்று வரும். அதனால் இந்த பெட்ரோல் வந்து அது பக்கத்தில் நிற்கிற பைலட் ஜெட்டுங்கிற இடத்துல நிற்கும். காற்று போகிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இழுக்கிறப்ப ஐடியலிங் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியலிங் ஸ்க்ரூ எவ்வளோ தூரம் திறந்துருக்கோ அது வழியாக போகும். ஸ்லோ ரன்னிங் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா இந்த த்ராட்டில் வால்வுன்றது திறக்க ஆரம்பிக்கிறப்ப மேலே இருக்கிற இந்த கேப் வழியாக வர ஆரம்பிக்கும், கீழே இருக்கிற இந்த கேப் வழியாக வர ஆரம்பிக்கும். திறக்கிறப்ப லேசாக ஒரு காவாசி திறக்கிறப்ப இது வழியாகவும் வரும், இது வழியாக வரும். அப்படி வரும்போது அப்போ தான் வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 20-30 கிலோமீட்டர் அளவுக்கு போகும். அடுத்தது நார்மல் ரன்னிங் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னா, ஒரு 30லேருந்து ஒரு 50 அந்த ரேஞ்சில் போகிறப்ப இந்த ஃப்ளோட்டிங் சேம்பரில் கீழே இருக்கிற அந்த மெயின் ஜெட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த மெயின் ஜெட்டு அது வழியாக பெட்ரோல் வந்து இந்த இடத்துல நிற்கும். இந்த த்ராட்டில் வால்வோட பொசிஷன் பார்த்திங்கன்னா பாதி திறக்கும். காவாசி திறந்தால் ஸ்லோ ரன்னிங்கு, பாதி திறந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ரன்னிங் சர்க்யூட்டு. அப்போ இந்த எமல்சன் டியூப்பில் இருக்கிற அந்த ஆர்ஃபீஸ் சின்ன சின்ன ஹோலாக இருக்கிறது வழியாக பெட்ரோல் துளி வெளியே வரும். எதனாலனா மேலேருந்து ஏர் வரும், ப்ளஸ்ஸு கீழே இந்த சைடில் இருந்தும் ஏர் வரும். இந்த ஸ்லோ ரன்னிங் சர்க்யூட் வழியாகவும் வரும், இந்த ஐடியலிங் அந்த ஸ்க்ரூ வழியாகவும் வரும். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ரன்னிங் சர்க்யூட். அடுத்தது ஆக்சிலரேட்டிங் சர்க்யூட். 50 கிலோமீட்டருக்கு மேலே வேகமாக போகிறப்ப இந்த பக்கம் இருக்கிற ஆக்சிலரேட்டிங் பெடலை வந்து நம்ம அழுத்துறப்ப இந்த பம்பு லிவர் வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த வட்டமாக சின்ன சின்ன வட்டமாக வரிசையாக போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இதுதான் வந்து ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடி இருக்கிறது வந்து டயப்ராம். அந்த டயப்ராமுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து நிற்கும். அதில் எப்படி பெட்ரோல் வந்து நிற்கும்னா அது அப்புறம் சொல்கிறேன். அங்கே நிற்கிற பெட்ரோல் வந்து இந்த ஆக்சிலரேட்டிங் பெடல் வந்து அதிகமாக அழுத்துறப்ப அந்த டயப்ராம்ங்கிறது ரப்பரில் ரவுண்டாக இருக்கும். அது வந்து அழுத்தினோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும், அந்த மாதிரி இருக்கும். அழுத்துறப்ப அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ராடு வந்து ஆக்டிவேட் ஆகி டயப்ராம் அழுத்தம். டயப்ராமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெட்ரோல் வந்து அழுத்தப்பட்டு இங்கே இருக்குது பாருங்கள் பம்பு ஜெட்டு வழியாக மேலே ஆக்சிலரேஷன் பம்ப் இன்ஜெக்டர்ன்னு இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரா, அது வழியாக தெளிக்கிறப்ப நார்மலாக நேராக வர்ற ஏர் மூலியமாக போகிற ஏர் ப்ளஸ் பெட்ரோல் கலவை போகும். ப்ளஸ் வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து பெட்ரோல் தெளிக்கும். அதனால் ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே போகிறப்ப இந்த மாதிரி தான் நடக்கும். இப்படி தான் வந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே போகிறப்ப ஆக்சிலரேட்டிங் சர்க்யூட்டில் ஏர் ப்ளஸ் பெட்ரோல் கலவை வரும். ஆக்சிலரேட்டிங் சர்க்யூட்டில் த்ராட்டில் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இப்படி நடக்கிறது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோ ரன்னிங்கு, நார்மல் சர்க்யூட்டு, அப்புறம் ஆக்சிலரேட்டிங் சர்க்யூட்டுன்றது. இந்த ஆக்சிலரேட்டிங் பெடலை அழுத்தி முடித்ததுக்கப்புறம் எடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த டயப்ராம் பின்னாடி வரும்போது கீழே இருக்கிற அந்த செக் வால்வு வந்து அந்த டயப்ராமுக்கு உள்ளே இருக்க ஏரியாவில் வேக்கம் ஏற்படுறப்ப அந்த செக் வால்வு ஓப்பன் ஆகி கீழே இருந்து ஃப்ளோட் சேம்பரில் இருந்து பெட்ரோல் வந்து அந்த டயப்ராமுக்கு முன்னாடி வந்து ஃபில் ஆகும். இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த டயப்ராமுக்குள்ளே பெட்ரோல் வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.